சண்டே ஸ்பெஷலாக வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்காக ஒரு சூப்பரான கிறிஸ்பியான வெஜ் கேஎஃப்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, இடித்த சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா பீட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு பிளேட்டில் 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துட்டு இது மாவில் பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவை கொஞ்சம் மாவில் சேர்த்து நல்லா கலந்துட்டு இன்னொரு டைம் மசாலாவிலேயே அந்த காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இது மாதிரி மாவில் நல்லா பெரட்டி எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒவ்வொன்றா சேர்த்துட்டு எல்லா சைடும் பொன்னிறமாக செவந்ததுக்கு அப்புறமா எடுத்தால் சூப்பரான கிறிஸ்பியான வெஜ் கேஎஃப்சி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.